இன்னும் நான் வந்து மார்தட்டி சொல்லுவேன், எம்ஜிஆர் அவர்களோட ஒரு படிக்கு மேலதான் கேப்டன் சொல்லுவேன். நம்ம எம்ஜிஆர் சார் இருக்கும்போது கூட அந்த பாகுபாடு இருந்தது. கேப்டன் என்னைக்கு வந்தாரோ அன்னையில இருந்து ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு கிடையாது. மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சம்பளம். திரு விக்ரமன் சார் வந்து நாங்க எல்லாம் ஒன்னா திருநெல்வேலியில இருந்து வந்தவங்க. அவர் மிகப்பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. நாங்க எல்லாம் ஒன்னாவே இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோம். அப்போ அவர் படங்கள் நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்கும் போதெல்லாம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. விக்ரமன் சார் கொடுக்கல. இப்போ மரியாதைன்னு கேப்டன் வச்சு ஒரு படம் பண்றாரு. அப்புறம் வந்து எனக்கு வந்து விக்ரமன் சார் ஆபீஸ்ல இருந்து போன் வருது. 250 பேரை கூப்பிட்டு போய் சிங்கப்பூர், மலேசியால போய் துபாயில போய் ஒரு கலை நிகழ்ச்சி பண்றதுன்னு சாதாரண விஷயமா? போன இடத்துல அவன் ஏமாத்திட்டான். சட்டையை பிடிச்சி அவனை தூக்கிட்டு பணத்தை கொடுக்குறியா இல்லைன்னு சொல்லி, இதெல்லாம் எந்த நடிகருக்கு இந்த தைரியம்? என் மேல தப்பா ஒருத்தங்க என் ஊர்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. நான் வந்து ஜீப் ஏற்றி ஒருத்தனை கொலை பண்ண போனேன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போனேன். நான் ஊர்லேயே இல்லை. அப்போ சொல்றாரு, போய் கேஸ் போடுறாங்க, நீ 2 நாள் வீட்டுக்கு போகாத. ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை அறிமுகப்படுத்தி வைக்கவே மாட்டாங்க. நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா அதுல 1-2 பேர் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் எல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும் வந்து நடிக்க வைப்பாங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்துருவாரு. உண்மையிலே சொல்றேங்க, கேப்டன் வந்து தெய்வம். இதெல்லாம் மறக்க முடியாதுங்க. வணக்கம் மக்களே. இந்த காணொலியில நம்ம கூட ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட சினிமால 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 57 சீரியல், 250க்கும் மேற்பட்ட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மீசை ராஜேந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம் டீனா மேடம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? இன்ட்ரோடக்ஷனே பயங்கரமா வைப்ரேஷனா இருக்கு சார். நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். ஊடகத்துல வந்து ரொம்ப பப்ளிக்கா எதிர்க்கிறீங்க. அதாவது தப்ப வந்து நீங்க வந்து சுட்டி காட்டுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எதிர்க்கிறீங்கன்னு சொல்ல வரல. எது உண்மையோ அதை கரெக்டா பேசுறீங்க. இல்ல அவரு எங்க ஆளு வந்து வெட்டு 1 துண்டு 2, ஏக்மால் தோத்துக்கூடா. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. அது அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டது. நம்ம இதுக்கு வந்து அவர் சொல்லுவாரு, உண்மையா யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் தைரியமா பேசலாங்க, அதுல பயப்படக்கூடாது. அங்க இருந்து நம்ம வந்துட்டு அந்த ஸ்கூல் தான். நம்ம அதைத்தான் நம்ம சொல்றோம். இங்க வந்து அதுதான் நம்ம வந்து கேட்குற கேள்விக்கு நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா, ஒயிட்டா, கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து கேரளா பார்டர், ஐ மீன் தமிழ்நாடு பார்டர் களியக்காவலில இருந்து ஒருத்தனை வந்து ஒரு தொண்டன் வந்து பார்க்க வந்தான்னா தோல்ல கைய போட்டு அவன் பேரை சொல்லுவாரு, என்ன சுரேஷ் எப்படி இருக்க, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க. அப்போ அந்த பாண்டிங் வந்து நேச்சுரலா வந்துடும். நாளைக்கு அவன் அந்த ஊர்ல வந்து கேப்டனுக்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா முதலா வந்து நிப்பாங்க. ஸோ அவனை வர வச்சவன தோல்ல கைய போட்டு பேசி அவனை உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுவார். இப்போ கேப்டன் வந்து போட்டோ எடுப்பாருங்க. நாங்க பாக்குறோங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனா நின்று காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நின்று போட்டோ எடுப்பாருங்க. ஏங்க தவசின்னு ஒரு படம் வந்து இங்க கும்பகோணம் பக்கம் ஷூட்டிங் போகுது. ஷூட்டிங் முடிச்சு 6 மணிக்கு மேல முடிச்சு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ராத்திரி 2:30 மணி வரைக்கும் நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. அப்போ அவர் நாங்கெல்லாம் சொல்றோம்ல கேப்டன் அப்படின்னா, எவ்வளவு ஊர்ல இருந்து தூரமா வந்திருப்பான், போட்டோ எடுத்துட்டு போட்டுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்குவம் வேணும்ல. ஆக்டர் விஜயகாந்த் சார்னாலே உங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் அப்படின்றாங்களே, எப்படி அந்த எமோஷனல் பாண்டிங் வந்தது? இல்லை, என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, சினிமாவிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அரசியலிலும் சரி, அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாவிலெல்லாம் நிறைய கதாநாயகன், நிறைய ஹீரோஸ், நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து நடிப்பாங்க, வாழ்க்கையிலும் நடிப்பாங்க. பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நடிக்கிற தொழில மட்டும்தான் அவர் நடிப்பாரை தவிர கேமராவுக்கு பின்னாடி அவர் நடிக்கவே மாட்டார். யதார்த்தமான ஒரு மனிதர், வெகுளியான ஒரு மனிதர். அவரை பத்தி யாரு தப்பா பேசினாலும் அவங்கள பத்தி தப்பா பேச மாட்டார். இப்போ
என்னை பத்தி ஒருத்தர் தப்பா பேசினா நம்ம கோபம் வரும், நம்ம அவங்கள தப்பா பேசுவோம். ஆனா அவர் அதெல்லாம் பேச மாட்டார். அதே மாதிரி செஞ்சதை வந்து சொல்லி காட்ட மாட்டார். இப்ப நம்மெல்லாம் அப்படி இல்லை. என்கிட்ட தேடி வந்தாப்புல, என்கிட்ட உதவி கேட்டார், நான் செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்கிட்ட அது கிடையாது. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை அறிமுகப்படுத்தி வைக்கவே மாட்டாங்க. நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா அதுல 1, 2 பேர் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் எல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும் வந்து நடிக்க வைப்பாங்க. பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு. நிறைய பேர், மன்சூர் சார் ஆகட்டும், சரத் சார் ஆகட்டும், அருண்பாண்டியன் சார், எத்தனை நடிகர்களை உருவாக்கி இருக்கிறார், எத்தனை டெக்னீஷியன்களை உருவாக்கி இருக்கிறார். நாங்க ஒரு நாள் உட்கார்ந்து லிஸ்ட் போட்டோம். 420 பேரை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நடிகரா, டெக்னீஷியனா, ப்ரொடக்ஷன்ல, காஸ்டியூம்ல, மேக்கப்ல. நீங்க ஒரு அவர் மறைஞ்சதுக்கு பிறகு நான் ஒரு டிவியில பார்த்தேன். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ப்ரொடக்ஷன் கார்டு வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு என்கிட்ட வந்து அந்த கார்டு எடுக்கிறது காசு கிடையாது. 5000 ரூபாய் அந்த கார்டு. அப்போ கேப்டன் வந்து அந்த 5000 ரூபாய் கொடுத்து எனக்கு கார்டு வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு எனக்கு அந்த கார்டை வேண்டான்னு சொல்லி நான் ரிட்டர்ன் கொடுத்தா எனக்கு 10 லட்சம் ரூபாய் சங்கத்துல இருந்து வரும். ஸோ அப்போ எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. எனக்கு 1.5 தெரிஞ்சு கோடியா? 1.5 கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. சாதாரணமா ஒண்ணும் அந்த கூட்டம் வரலங்க. உண்மையிலே சொல்றேங்க, கேப்டன் வந்து தெய்வம். இதெல்லாம் மறக்க முடியாதுங்க அவரால. அவரெல்லாம் இருந்தாருன்னு வைங்களேன், எல்லாம் ஒரு பெரிய ஒரு பலம். எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. டிவியில போகுது. என் மேல தப்பா ஒருத்தங்க என் ஊர்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. நான் வந்து ஜிபே ஏற்றி ஒருத்தனை கொலை பண்ண போனேன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண நான் ஊர்லேயே இல்லை. அப்படி ஒரு கேஸ் எனக்கு என் மேலே போட்டாங்க லோக்கலில். அவர் டிவியில் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏப்பா நீ இங்கே இருக்கிற, உன் மேலே அங்கே போய்கிட்டு இருக்கு கேஸ் ஏதோ அப்படின்னா அவரே சொல்கிறாரு, நீ இல்லாமல் எப்படி கேஸ் அப்போ பொய்யா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா, என்ன விஷயம்லாம் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, பொய் கேஸ் போடுறாங்க, நீ 2 நாள் வீட்டுக்கு போவாத, 2 நாள் நீ ஆஃபீஸில் இரு. ஆஃபீஸில் கூப்பிட்றாருங்க பாரு, 2 நாள் அவர் இங்கே தான் இருப்பார். அவருக்கு வேண்டிய எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்கணும், சாப்பாடுல இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும். சரியா? யாருங்க செய்வா? அவர் கண்டுபிடிக்கிறாரு, நீ இங்க இருக்கிற, அங்க இன்சிடென்ட் நடக்குன்னு சொல்றாங்க, அப்ப பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்ப என்ன விஷயம்னு கேட்கிறாரு. அதுதான் தலைவருக்குள்ள ஒரு லீடர்ஷிப். வந்து சாதாரணமா ஒண்ணு எல்லாம் வர்றதுங்க. அதுதான் லீடர்ஷிப். நிறைய நீங்க பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், லீடர்ஷிப் ஆகட்டும், அவர்கிட்ட எல்லாம் நம்ம வந்து அவரை தவிர வேற எந்த நடிகர்ட்டுமே பார்க்க முடியாது. நடிகர் சங்க கடனை வந்து அடைக்கிறது. ஏங்க எத்தனையோ பேர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தாங்க, முடிஞ்சுதாங்க, கடனை அடைக்க முடிஞ்சுதா? எத்தனை பேர் இருந்தாங்க. மேஜர் சுந்தரராஜன் சார் இருந்தாரு, லட்சிய நடிகர் SSR இருந்தாரு, அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பாவெல்லாம் இருந்தாங்க. அந்த கடனை அடைக்க முடிஞ்சுதா? இவர் வந்து நடிகர் சங்க தலைவரானோன்னா கடனை அடைச்சு வைப்பு நிதியை வச்சுட்டு போனார். அவ்வளவு 250 உச்ச நட்சத்திரங்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு, சார் 4 ஆர்டிஸ்ட கூட்டு போய் ஒரு படம் பண்றதே பெரிய பாடா இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து எத்தனை படங்கள்ல, எவ்வளவு படங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 4 பெரிய ஆர்டிஸ்ட கொண்டு போய் சேர்த்து வச்சு ஒரு ஷூட்டிங் நடத்துறதே பெரிய விஷயம். நீ அவருக்கு மட்டும் அந்த லாட்ஜ் போட்டிருக்க, அவருக்கு மட்டும் இந்த சாப்பாடை கொடுக்குற அப்படின்னு 1008 பஞ்சாயத்து வருங்க. 250 பேரை கூப்பிட்டு போய் சிங்கப்பூர், மலேசியால போய், துபாயில போய் ஒரு கலை நிகழ்ச்சி பண்றதுன்னு சாதாரண விஷயமா? அது எப்படி பண்ணி அந்த வந்து அங்க போன இடத்துல அவன் ஏமாத்தி விட்டான். அந்த நிகழ்ச்சி நடத்தின ஈவெண்ட் நடத்தினவன் ஏமாத்தி விட்டான். சட்டையை பிடிச்சி அவனை தூக்கிட்டு பணத்தை கொடுக்குறியா இல்லைன்னு சொல்லி. இதெல்லாம் எந்த நடிகருக்கு இந்த தைரியம் வரும்? எந்த நடிகருக்கு வருங்க? எல்லாம் தன்னைதான் யோசிப்பாங்க, தான் குடும்பத்தை யோசிப்பாங்க. அப்போ அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து இங்க கடனை அடைச்சு 1.5 கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சாரு. ஸோ அந்த டீமும் நல்ல டீம். எனக்கு கூட சரத் சார் இருந்தாரு, நெப்போலியன் சார் இருந்தாங்க. அந்த டீமும் பார்த்தீங்கன்னா வாகை சந்திரசேகர் சார் இருந்தாரு. எல்லாருமே எஃபர்ட்.
பட் ஒன் மேன் ஆர்மியா இவர் இருந்தார், கூட இருந்து பண்ணி எல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு மெயின் பில்டிங் பேரே அவர் தான் வைக்கணுங்க. இல்லைன்னா அந்த சங்கம் அந்த கட்டடம் வந்து என்னைக்கே வந்து பேங்க்ல ஜப்தி ஆகி போயிருக்குங்க. அது என்எஸ் கிருஷ்ணன் சார் அவர்கள் வாங்கி கொடுத்தது 16 கிரவுண்டோ 18 கிரவுண்டோ வாங்கி கொடுத்தாரு. எம்ஜிஆர் அவர்களும் திரு சிவாஜி அவர்களும் ஜெமினி கணேசன் சார் எல்லாருமே பணங்கள் போட்டு அந்த கட்டடத்தை உருவாக்கி கட்டடமா கொண்டு வந்தாங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் பிறகு பிரச்சனைகள், கடன்கள், அந்த கடனை அடைக்காம போயிருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருந்திருக்கும்? ஜப்தி சங்கமே ஆயிருக்கும், இல்லாம இருக்கும். பில்டிங் இல்லாம இருக்கும், ஜப்தி போயிருக்கும். அப்ப நீங்க அந்த கட்டடத்துக்கு அவர் பேரை வைக்கிறதுல என்ன தப்புங்கிற? வைக்கணும்ல. ஸோ பாத்தீங்கன்னா அந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நான் வந்து 33 வருஷம் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். வா. நடிக்க நடிக்க ஆரம்பிச்சது ரமணா தான். அந்த படத்துல தான் நமக்கு அவர் வந்து அறிமுகம் அந்த இது சிக்னல் கொடுத்தது அப்படி இப்படின்னு கண்ணுல. அப்படின்னு கண்ணை காட்டினது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சார் கூட நான் வந்து மன்றத்துல இருக்கிறேன். மன்றத்துல இருக்கும்போது நமக்கு பழக்கம் கிடையாது. மன்றத்துல இருக்கும்போது நம்ம வந்து அவரை வந்து பார்க்கிறது கிடையாது, பழக்கம் கிடையாது. நான் கேப்டன் மன்றத்துல இருந்தேன். அவரை நான் முதலாக வந்து பார்த்தது எங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்து பரதன் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு ஷூட்டிங் வந்தாங்க. அப்பதான் நான் பார்த்தேன். அப்ப கூட தூரமா இருந்து தான் பார்த்தேன். பக்கத்துல நம்ம போய் க்ளோஸ்லாம் பார்க்கல. மன்றத்துல நான் இருந்தேன். அவர் கூட மன்றத்துல இருக்கிறேன். அவர் கூட மன்றம் மீட்டிங்லாம் போவோம், டிராவல் பண்ணுவோம். ஒரு ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆஃப்டர் ரமணாவுக்கு பிறகுதான் நாங்க வந்து க்ளோஸ் ஆனது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 வருஷம் நம்ம வந்து அவர் கூட வந்து டிராவல் பண்ணியிருக்கிறோம். பட் ரொம்ப க்ளோஸ் ஆனது 2002ல. 2002ல இருந்து அவருடைய மறைவு வரைக்கும் 2023 டிசம்பர் 28 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 வருஷம் நான் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். அவர் நடிக்கிற எந்த படத்துல இருந்தாலும் எனக்கு சொல்லிடுவார், அவருக்கு போடுங்க, வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா ஏன்னா அது உதாரணம் வந்து திரு விக்ரமன் சார் வந்து நாங்க எல்லாம் ஒன்னா திருநெல்வேலியில இருந்து வந்தவங்க. அவர் மிகப்பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. நாங்க எல்லாம் ஒன்னாவே இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோம். அப்போ அவர் படங்கள் நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்கும் போதெல்லாம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. அவர் விக்ரமன் சார் கொடுக்கல. அப்போ மரியாதைன்னு கேப்டன் வச்சு ஒரு படம் பண்றாரு. அப்புறம் வந்து எனக்கு வந்து விக்ரமன் சார் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வரும், வந்து சார் டைரக்டர் சார் வர சொன்னார் அப்படின்னா. நான் போகிறேன், ஒரு 4 மணி இருக்கும், கேட்கனரில் அவர் சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன். உள்ளே கூப்பிட்டுட்டாரு, கேப்டன் உங்களுக்கு வந்து படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்க சொன்னார். பாருங்களேன், அது வரைக்கும் நான் ஒரு படங்கள்ல நிறைய கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் அதில் நடித்தேன். அதில் எப்படின்னா கேப்டனுக்கு நான் பணம் கொடுக்குற மாதிரி வரும் ஒரு சீன். ஒரு 25,000 ரூபா என்கிட்ட வந்து கடன் கேட்பாரு, நான் அவருக்கு வந்து பணம் கொடுக்குற மாதிரி. அவர் எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா. காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்க, இதே தான் மரியாதை ஷூட்டிங். ஒரு 10:30 மணி இருக்கும். மேனேஜரை கூப்பிட்டாரு, ப்ரொடக்ஷனை கூப்பிட்டாரு. யாருக்கும் சாப்பாடு வேண்டாம், மதியம் நம்ம சாப்பாடு அப்படின்ட்டாரு. ஒரு மணிக்கு பிரேக் விட்டாரு டைரக்டர். டக்குன்னு கம்பெனி காஸ்டியூம்லாம் கழட்டி போட்டு ஒரு லுங்கி, ஒரு பனியனு மாத்திக்கிட்டாரு. ஆமா போட்டு 130 பேர் இருந்திருப்போம். 130 பேர் 140 பேர் இருந்திருப்போம். அது பெரிய ஹால், அந்த ஷூட்டிங் ஸ்பாட். எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சார். ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்குறவங்க முதற்கொண்டு, ப்ரொடக்ஷன் பாய் முதல் கொண்டு எல்லாரும் ஒரே ஈவனா உட்கார வச்சார். ஆர்டிஸ்ட் நான், பெங்களூர் சம்பத் சாரு, சண்முகராஜன் சாரு, விருமாண்டி சண்முகராஜன் சாரு, மீனா மேடம், வேற இன்னொரு 2-3 ஆர்டிஸ்ட், 7 ஆர்டிஸ்ட் நாங்கள். அப்போ டைரக்டரு, கேமராமேன், டெக்னீஷியன், ப்ரொடக்ஷனு, காஸ்டியூமரு எல்லாம் 24 கிராஃப்ட் மெம்பர்ஸும் எல்லாம், அது போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் உட்கார வச்சார். கேப்டனுடைய மேக்கப் மேனு, கேப்டனுடைய டிரைவரு, கேப்டனுடைய டச்சப்பு, கேப்டனை பார்க்க வந்தவங்க ஒரு 7-8 பேர், எல்லாருக்கும் இலை போடுற கேப்டன் தான் இலைய போடுறாரு. 130 பேருக்கும் இலைய போட்டு என்னென்ன சாப்பாடுங்கிறீங்க, காடை பிரியாணி, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, என்னென்ன இருக்கோ அவ்வளவு எல்லாத்தையும் இவங்க கேப்டன் வச்சுட்டு போறாரு. அடுத்தால இவங்க வர்றாங்க, எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்த்தேன். கடைசியில் இவர் சாப்பிட்றாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, தலைவர் என்ன சாப்பிட்றாரு, எப்படி சாப்பிட்றாரு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
அவர் ரூமுக்கு போயிட்டாங்க. ரூம் போனோடனே ரூம்ல இருந்து சாப்பிட்றாரு. நான் அந்த ஜன்னல் வழியா பார்க்குறேன். தலைவர் என்ன சாப்பிட்றாரு? இவ்வளவுதாங்க சாப்பிட்டாரு அவரு. ஏன்? எத்தனோண்டு அது தெரியல. அது ஹீரோலாம் அவ்வளோதானே சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் எந்த ஹீரோவும் செய்ய மாட்டாங்க. எந்த ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு நான் 40 வருஷம் அனுபவத்தில் சொல்றேன். அவங்க பிரேக் முடிச்ச உடனே அவங்கவங்க கேராவனுக்கு தான் போவாங்களே தவிர இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி எங்க ஷூட்டிங்ல இருந்தாலும் கேப்டன் பிரேக்குன்னா போக மாட்டார். நேரா அங்க போயிடுவார். ப்ரொடக்ஷன்ல போயிடுவார். சாப்பாடு இருக்கா, சிக்கன் இருக்கா, மட்டன் இருக்கா, மேல என்ன சாப்பிட்றாங்களோ கீழே வரைக்கும் அந்த சாப்பாடு. அதை எனக்கு தெரிஞ்சு நான் பெருமையா சொல்லுவேன். திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்களாகட்டும், திரு எம்ஜிஆர் அவருடைய கட்சிக்காரங்களை சேர்ந்தவங்களாகட்டும், இன்னும் நான் மார்தட்டி சொல்லுவேன், எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு படிக்கு மேலதான் கேப்டன். ம். அது சொல்லுவேன். நம்ம எம்ஜிஆர் சார் இருக்கும்போது கூட அந்த பாகுபாடு இருந்தது. ஆனா கேப்டன் என்னைக்கு வந்தாரோ அன்னையில இருந்து ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு கிடையாது. மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு.